கிறிஸ்துவில் நம் ஒற்றுமை குறித்து இந்த காலாண்டில் படித்து வருகிறோம். வாரத்தில் ஆணித்தரமான ஆதாரம் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருந்தால் அது மற்றவர்களோடும் ஐக்கிய பிணைப்பை உண்டாக்கும். கிறிஸ்துவின் மகத்துவத்தையும் நற்குணத்தையும் பாவத்தை போக்கும் அவருடைய வல்லமையையும் உலகிற்கு காட்டுகிற ஆணித்தரமான ஆதாரமாக இந்த ஐக்கியம் இருக்கிறது என்று எலன் ஜி ஒயிட் சொல்கிறார். ஐக்கியம் இல்லை என்றால் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்வதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. இந்த ஐக்கியம்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. சத்தியமானது எப்படிப்பட்ட ஐக்கியத்தை நம்மில் உண்டாக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் ஆண்டு வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லவா? அந்த அன்பை உண்டாக்க தகுந்த விதத்தில் இந்த ஆராய்ச்சி எங்களுக்கு பிரயோஜனமுடையதாக இருக்க வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். வில்டபீஸ்ட் என்று ஒரு மிருகம் இருக்கிறது. மிளா என்று சொல்வார்கள் அல்லவா? இது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய மிளா. ஒரு முறை இந்த வில்டபீஸ்ட் குட்டி போட்டு அந்த குட்டி எழுந்து நடப்பதற்கு முன்னராக அந்த குட்டியை கொண்டு சாப்பிடுவதற்காக ஒரு கழுதை புலி வந்ததாம். கழுதை புலி, சிங்கம் போன்ற மிருகங்களை பார்க்கும்போது இந்த வில்டபீஸ்ட் மிருகங்கள் ஓடிவிடும். ஆனால் இந்த குட்டியை தாக்குவதற்கு கழுதை புலி வருவதை பார்த்த வில்டபீஸ்ட் கூட்டம் உடனடியாக அந்த குட்டியை சுற்றிலும் நின்று கொண்டு கழுதை புலியை தாக்குவதற்கு ஆரம்பித்ததாம். அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த கழுதை புலி ஓடிவிட்டது. சற்று நேரத்தில் ஒரு சிங்கம் அங்கே வந்திருக்கிறது. அந்த சிங்கத்தையும் இந்த வில்டபீஸ்ட் மிருகங்கள் ஒன்றாக சேர்ந்து நின்று துரத்திவிட்டன. ஒற்றுமை எந்த அளவுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. இந்த வில்டபீஸ்ட் மிருகத்தை அவருடைய நாட்டில் வாழ்கிற ஆதிவாசிகள் சிஃப்ரி உபாங்கோ என்று அழைக்கிறார்கள். சிஃப்ரி உபாங்கோ என்றால் மூளை இல்லாதது என்று அர்த்தமாம். மூளை இல்லாதது என்று ஏன் இந்த வில்டபீஸ்டை அழைக்கிறார்கள் என்றால், ஆண் வில்டபீஸ்டுகள் பெண் வில்டபீஸ்டுக்காக சண்டையிடுவது உண்டு. அந்த சண்டை எதற்காக இருக்கும் என்றால், மேய்ச்சல் நிலம் யாருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது என்பதற்காக இவை சண்டை போடுமாம். எந்த ஆணுடைய கட்டுப்பாட்டில் அதிகமான மேய்ச்சல் நிலம் இருக்கிறதோ அந்த வில்டபீஸ்டை தான் இந்த பெண் மிருகம் தேர்ந்தெடுக்குமாம். அதற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அதிகமான மேய்ச்சல் நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வில்டபீஸ்டுகள் சண்டை போடுமாம். பல சமயங்களில் எதற்காக சண்டை போடுகிறோம் என்பதையே மறந்து இவை சண்டை போட்டு கொண்டு இருக்குமாம். சண்டை போட்டு முடிந்த பிறகு அந்த பெண் வில்டபீஸ்டை மறந்தே போகுமாம். அதனாலே இதை சிபுரி உபாங்கோ என்று அழைக்கிறார்கள். பல சமயங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட சிபுரி உபாங்கோ போல் தான் இருக்கிறோம். நாம் எதற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதையே மறந்து நமக்குள்ளாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒற்றுமை எப்போது நம்மளே வெளிப்படுகிறதோ அப்போதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சூரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வாசித்தேன். 15 வயது சிறுவன் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு புலி வந்து அவனை தாக்குகிறது. புலி வந்து தாக்குகிறது என்ற மாத்திரத்தில் ஆடுகள் எல்லாம் சிதறி ஓடி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு ஆடு அந்த புலியை நோக்கி பாய்ந்தது. எல்லா ஆடுகளும் வேகமாக புலியை நோக்கி பாய்ந்தன. புலி இதை எதிர்பார்க்கவில்லை. ஆடுகள் தன்னை எதிர்ப்பதா? ஆனால் எதிர்க்கின்றனவே. அங்கே இருந்து அது தப்பி ஓடிவிட்டதாம். ஒன்றாக சேர்ந்தால் ஆடுகள் கூட புலியை துரத்த முடியும். இப்படிப்பட்ட ஒற்றுமையை குறித்து பல சம்பவங்களை நாம் அறிந்திருந்தாலும் ஒற்றுமையாக நாம் செயல்படும்போது
தேவன் தாமே நம்மோடு இருப்பார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் நமக்குள்ளாக நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய கொள்கை எதை வலியுறுத்துகிறது என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோம். நம் கொள்கைகள் எல்லாம் ஒற்றுமையைத்தான் வலியுறுத்துகின்றன என்று நாம் பார்த்தோம். இதை வெறும் பாடமாக நாம் படித்திருப்பதனால என்ன பயன் இருக்கிறது? தன்மயமாதல் என்று ஒன்று சொல்வார்கள். நாம் சாப்பிடுகிற உணவு செரித்து இரத்தத்திற்குள் உறிஞ்சப்படுகிறது. இவ்வாறு இரத்தத்திற்குள் உறிஞ்சப்பட்ட உணவானது செல்லினுள் பயன்படுகிற வகையில் மாற்றமடைவதை தன்மயமாதல் என்று சொல்வார்கள். இந்த உணவு தான் நாம் வேலை செய்வதற்கான ஆற்றலை தருகிறது. இந்த உணவு தான் நம்முடைய உடலிலே தசையாக, எலும்பாக, இரத்தமாக மாற்றமடைகிறது. அப்படி மாற்றமடையவில்லை என்றால் இந்த உணவை சாப்பிடுவதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நாம் எத்தனை வேத ஆராய்ச்சி பண்ணினாலும் அந்த வேத ஆராய்ச்சியில் நாம் படிக்கிற அந்த கொள்கைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் அந்த வேத ஆராய்ச்சியினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நாம் பிரசங்கம் பண்ணுகிற சத்தியங்களை உண்மையிலேயே நாம் நம்புவோமானால் நமது மத்தியில் தேவன் விரும்புகிற ஒற்றுமை நிச்சயமாக காணப்படும். நாம் ஒரே குடும்பத்தார். குடும்ப ஒற்றுமை நம் செயலில் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய குடும்பம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. லாசரு எனும் மனிதனை இயேசுவானவர் உயிரோடு எழுப்பினார். லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினதினால் அநேகர் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இதை பற்றி ஆலோசிப்பதற்காக லாசருவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆலோசனை சங்கம் கூடியது. அந்த ஆலோசனை சங்கத்தில் அந்த ஆண்டு பிரதான ஆசாரியனாக இருந்த காய்பா இவ்வாறு சொன்னதாக யோவான் எழுதுகிறார். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போகாதபடிக்கு, கெட்டுப்போகுதல் என்பது இங்கே அழிந்து போகுதலை பற்றி பேசுகிறது. ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. ஜனங்கள் எல்லாரும் இந்த இயேசுவை பின்பற்ற துவங்கினால் ரோமர்கள் வந்து நம்மை அழித்து போடுவார்கள். அப்படிப்பட்ட அழிவு ஏற்படாதபடிக்கு இந்த ஒரு மனிதனை நாம் கொன்றுவிட்டால் நல்லது என்று சொல்லுகிறான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான் என்று அவன் எழுதுகிறார். அவன் ஒரு அர்த்தத்தில் சொன்னான். ஆனால் அவனுடைய வார்த்தைக்கு வேறே அர்த்தம் இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார். ரோமர்களிடமிருந்து நம் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக இவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற அர்த்தத்தில் அவன் பேசினான். ஆனால் பாவ தண்டனையிலிருந்து மனிதரை காப்பாற்றுவதற்கு இயேசு மரிக்க வேண்டியது இருக்கிறது என்பதைத்தான் அவன் சொன்னான். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக இருந்தபடியினாலே தேவன் இவ்வாறு அவன் மூலமாக பேசினார் என்று யோவான் எழுதுகிறார். தொடர்ந்து யோவான் எழுதுகிறார், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் என்று சொல்லுகிறார். சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று யாரை சொல்லுகிறார்? இங்கே அந்த ஜனம் என்று யூதரை சுட்டிக்காட்டி விடுகிறார். அதன் பிறகு சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக கூட்ட வேண்டும் என்றால் பல தேசங்களிலும் தேவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களையும் ஒன்றாக கூட்ட வேண்டும் என்கிற அர்த்தம்தான் வருகிறது. தேவனுடைய குடும்பம் என்பது அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அவர்களை ஒன்றாக சேர்ப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார் என்றால் மனதளவிலே நாம் ஒன்றாக சேராமல் ஒரு கட்டடத்திற்குள்ளாக ஒன்றாக உட்கார்வது மாத்திரம் போதுமா? அந்த ஒன்றாக சேர்ப்பதை பற்றியா வேதாகமம் பேசுகிறது? இல்லை என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு கட்டடத்திற்குள் ஒன்றாக உட்கார்ந்திருப்பது மாத்திரமல்ல, மனத அளவில் ஒரு குடும்பமாக மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்த்து நம்மை ஒரு குடும்பமாக ஆண்டவர் மாற்றுகிறார்.
பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று எபேசியர் 2:16 வாசிக்கிறோம். சிலுவையின் நோக்கம் பகையை கொல்லுவது. சிலுவையின் நோக்கம் இரண்டு கூட்டமாக இருக்கிறவர்களை ஒரே கூட்டமாக மாற்றுவது என்றால் அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார் என்றும் பவுல் எழுதுகிறார். நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள் என்கிறார். நம்முடைய நகரம் பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. நம்முடைய நகரம் பரலோகத்தில் இருக்கிறது என்பது உண்மையானால் நம்முடைய நோக்கம் அதுவாக மாத்திரமே இருக்க முடியும். அந்த நகரத்தார் எப்படி செயல்படுவார்களோ அதுபோன்று செயல்படுகிறவர்களாக நாம் இருப்போம். நாம் தேவனுடைய வீட்டார் என்றும் சொல்லுகிறார். தேவன் நமக்கு தகப்பனாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நமக்குள் நிச்சயமாக ஒற்றுமை காணப்படும் அல்லவா. 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்கிற ஒரு இயக்கத்தை 3 பெண்கள் சேர்ந்து துவங்கினார்கள். கருப்பின மனிதரின் உயிரும் முக்கியமானதே. இந்த கருத்தை வலியுறுத்த தகுந்த விதத்தில் இந்த இயக்கம் துவங்கியது. இந்த இயக்கம் இப்போது மிகவும் முக்கியமானதாக மாறியிருக்கிறது. இந்த இயக்கத்தினாலே சில மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்கிற இந்த வாக்கியத்தை, அதாவது கருப்பின மனிதரின் உயிரும் முக்கியமானதே என்கிற இந்த வாக்கியத்தை அநேகர் தங்களுடைய சட்டைகளிலே எழுத்தாக இப்போது போட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை பார்த்த சிலர் ஒயிட் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லியும் சில சட்டைகளை போட ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கே பிரச்சனை கருப்பின மனிதருக்கு தான். ஒரு கவிதை ஒன்றை வாசித்தேன். ஒரு பெண் கவிஞர் அதை எழுதியிருக்கிறார். தொலைக்காட்சியை பார்க்கிறோம். அங்கே காவலர் ஒருவர் தொலைக்காட்சியில் காணப்படுகிறார். கொஞ்சம் பொறுத்துக்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒருவனை கட்டிப்பிடித்திருக்கிறார் என்றால் அந்த தொலைக்காட்சி பெட்டியை பார்க்காமலேயே நான் சொல்லிவிட முடியும் ஒரு வெள்ளை மனிதர் அடிபட்டிருக்கிறார் என்று. அப்படி இல்லாமல் எல்லாரும் ஓடுங்கள், இங்கே யாரும் நிற்காதீர்கள் என்று கத்திக்கொண்டிருக்கிறார். நமக்கு எந்த உருவமும் தெரியவில்லை. சாலையில் இரத்தம் கொட்டி கிடக்கிறது என்றால் அடிபட்டவர் ஒரு கருப்பு மனிதர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு காவலர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பார்த்து இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். வெள்ளைக்காரராக இருந்தால் அவரை நடத்துகிற விதம் வித்தியாசம், கருப்பு மனிதராக இருந்தால் அவரை நடத்துகிற விதம் வித்தியாசம் என்று அந்த கவிஞர் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட வேறுபாடுகள் நமது மத்தியில் இருக்கலாமா என்பதை யோசித்து பாருங்கள். இப்போது இன்னொரு வாக்கியத்தை அங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னராக எந்த உயிர் முக்கியமானது என்பதை இயேசு தீர்மானித்து விட்டார். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்கிற வாக்கியத்தையும் பெரிய பெரிய அறிவிப்பு பலகைகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சட்டைகளிலும் எழுதி போட்டுக்கொள்கிறார்கள். இது உண்மைதான். ஆனால் கருப்பின மனிதரின் உயிர் முக்கியமானது என்கிற ஒரு இயக்கம் தோன்றுவதற்கு முன்னராக எல்லா உயிர்களும் முக்கியமானது என்கிற எண்ணம் அநேகருக்கு வரவே இல்லை. இப்படி போராடி கொண்டிருப்பது அல்ல, உண்மையிலேயே எல்லா உயிர்களும் முக்கியமானவை என்பது நமது மனதில் இருக்கும் என்றால் இந்த எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்கிற தன்மை நமக்கு வர வேண்டும் அல்லவா. தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் யார் யார் என்பதை பற்றி பேசும்போது கலாத்தீரியில் பவுல் இவ்வாறு சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஆம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்கு இருக்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தினால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது உண்மையானால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அல்லவா.
நிறம், இனம் வித்தியாசம் பார்க்காமல் அவர்களை நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 சொல்லுகிறது. அப்படியானால் நாம் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை, நாம் ஐக்கியமாக இருக்க முடியவில்லை என்றால் நாம் தேவனால் நடத்தப்படவில்லை என்பது தானே அர்த்தமாகிறது. தேவன் என்னை நடத்தினார் என்றால் நான் என் சகோதரர்களை நேசிக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். என் சகோதரிடத்தில் நான் அன்பாக இருக்க முடியவில்லை என்றால் தேவனுடைய ஆவியினாலே நான் நடத்தப்படவில்லை என்பது தெளிவாகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுவதனால, இயேசு கிறிஸ்துவை நம்புவதனால இப்படிப்பட்ட உறவு மாற்றம் எனக்கு ஏற்படவில்லை என்றால் அந்த கொள்கை வெறும் கொள்கை தானே. அப்படிப்பட்ட மாற்றம் நிகழும் என்றால் நம்முடைய நோக்கம் வித்தியாசமானதாக இருக்கும். தேவ குடும்பத்தின் நோக்கம் என்ன என்பதை அடுத்து நாம் பார்ப்போம். அன்பான குடும்பத்தை பெருகச் செய்வதே தேவனுடைய குடும்பத்தின் நோக்கமாக இருக்கும். தேவன் நமக்கு என்ன செய்தார், நமக்கு என்ன வேலை தந்திருக்கிறார் என்பதை குறித்து பவுல் இவ்வாறு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:18 இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாவ நிவாரணம் அல்லது ஒப்புரவாக்குதல் என்பது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இங்கே பவுல் சொல்லுகிறார். முதலில் அவர் நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குகிறார். அவரை விட்டு பிரிந்திருக்கிற நாம் அவரோடு ஒப்புரவாகிறோம், அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இதே வேலையை நாம் செய்யத்தக்கதாக இந்த ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் பவுல் என்ன பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து, ஸ்தானாபதி என்றால் படை தளபதி, கிறிஸ்துவுக்காக நாங்கள் தளபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய ஒப்புரவாகுதல் தான் மிகவும் முக்கியமானது. முதலில் மக்களை நாம் தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். நம்முடைய வேலை இதுதான். இன்னென்ன கொள்கைகளை நம்ப வேண்டும், இது சரி இது தவறு என்று பிரசங்கிப்பது அல்ல நம்முடைய முக்கியமான வேலை. இந்த முக்கியமான வேலையை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக சாத்தான் நம்மை வழி நடத்துகிறான். நம்முடைய வேலை தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று மற்றவர்களை அழைப்பது தான், தேவனோடு ஒப்புரவாக்குவது தான் நம்முடைய வேலை. அந்த வேலையை நாம் செய்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நாம் தேவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நம்முடைய அப்பாவாக இருக்கிறார் என்றால் இந்த வேலையை செய்ய வேண்டியது அவசியம்தானே. ஒரு சம்பவம் ஒன்றை வாசித்தேன். சிறுவர் ஓய்வு நாள் பள்ளிக்கூட பாடம் நடந்து கொண்டிருந்த போது அதன் ஆசிரியர், நம்முடைய போதகரை உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அங்கே ஒரு சிறுவன் எனக்கு தெரியாது என்று சொன்னானா. வகுப்பு முடிந்த பிறகு அங்கே இருந்த ஒரு சிறுமி அந்த பையனை பார்த்து, என்னுடைய அப்பா தான் இங்கே சபையில் போதகர், அவர் மிகவும் நல்லவர், வா உன்னை என் அப்பாவிடத்தில் நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்று அழைத்து சென்று தன்னுடைய அப்பாவிடத்தில், இவன் உங்களை பார்க்க வேண்டும், இவனுக்கு உங்களை தெரியாதாம், அதனால் அழைத்து வந்தேன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினாளாம். நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அதுதான். தேவன் யார் என்பதை தெரியாதவர்களுக்கு இவர்தான் தேவன், இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லுவது தான் நம்முடைய வேலையை தவிர வெறுமனே கொள்கைகளை உபதேசிப்பது அல்ல. நாம் உபதேசிக்கிற கொள்கைகள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தவில்லை என்றால் அந்த கொள்கையினாலே எந்த பயனும் இல்லை. இந்த கொள்கைகளை மாத்திரம் நம்புகிறவர்கள் அறிவில் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள், ஆனால் உறவில் மாற்றம் இல்லை. அதுதான் கிறிஸ்தவ சபைகளின் பிரச்சனையாக இன்று இருந்து வருகிறது. கடந்த வாரத்தில் பார்த்தோம், நம்முடைய கொள்கைகள் எல்லாம் ஒற்றுமையைத்தான் வலியுறுத்துகின்றன என்று நாம் பார்த்தோம் அல்லவா. அந்த கொள்கை உண்மையிலேயே நம்மிலே ஒற்றுமையை உண்டாக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் தேவனோடு ஒப்புரவாகி இருக்க வேண்டும். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இந்த உபதேசத்தின் நோக்கம் என்ன என்பதை
முதலாவதாக நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குகிறார். தேவன் நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குவதற்கு அவர் ஒன்றை செய்யவில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எதை செய்யவில்லையாம்? உலகத்தாருடைய பாவங்களை நினைத்து பார்க்கவில்லை. உலகத்தாருடைய பாவங்களை அவர் நினைத்து பார்க்காமல் அவர்களை தம்முடைய ஒப்புரவாக்குகிறார். தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் அவரோடு அன்பாக இருக்க வேண்டும் என்று நம்மிலே ஏற்பட வேண்டிய மனமாற்றம்தான். அந்த மனமாற்றம் ஏற்படும் போது நம்முடைய பாவங்களை அவர் எண்ணி பார்க்காமல், நம்முடைய பாவங்களை மறந்து, அவற்றை கணக்கில் வைக்காமல் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனிடத்தில் மன்னிப்பை நாம் கேட்கும்போது தேவன் நிச்சயமாகவே மன்னிக்கிறார். அதே போல் மனிதர்களோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்றார். நாம் அவர்களிடத்தில் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று, அவர்கள் நம்மோடு அன்பாக இருக்க விரும்புகிறார்களா இல்லையா என்பது மாத்திரம்தான். அவர்கள் அன்பாக இருக்க விரும்பினால், இதற்கு முன்னராக அவர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்திருந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் மறந்துவிட்டு அவர்களோடு ஒப்புரவாக வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசியருக்கு எழுதும்போது பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்து நம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். பலியாக ஒப்பு கொடுத்தல் என்பதன் அர்த்தம் என்ன? நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் நம்மிடத்தில் ஏற்றுக்கொண்டார். அதனால் அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருந்ததாம்? சுகந்த வாசனை என்று பவுல் குறிப்பிடுகிறார். இந்த சுகந்த வாசனை என்பது பலிகளை பற்றி பேசும்போது பழைய ஏற்பாட்டிலே வருகிற ஒரு வார்த்தை. பலியிடும்போது அந்த பலியை எரிக்கும்போது வருகிற வாசனை சுகந்த வாசனையா? சுகந்த வாசனை என்றால் மனதுக்கு பிடித்தமான ஒரு வாசனை என்று அர்த்தம். பலியை எரிக்கும்போது வருகிற அந்த நாற்றம் எவ்வாறு தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்க முடியும்? அங்கே வாசனை அல்ல. அந்த பலி எதை சுட்டி காட்டுகிறதோ அது நடக்கும்போது அந்த பலியை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு ஒப்புரவாவார்கள் அல்லவா? அதுதான் தேவனுக்கு சுகந்த வாசனை. இந்த வாசனை என்கிற வார்த்தை உறவை குறித்து பேசும்போதை நம் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நிகழ்கிறது. யாக்கோபுடைய மகளாகிய தீனாள் தேசத்தை சுற்றி பார்த்து வருவதற்காக போகிறாள். அவளை அந்த தேசத்து அரசனின் மகன் கெடுத்து விடுகிறான். அதற்கு பிறகு அவன் யாக்கோபுடைய குடும்பத்தை சந்தித்து அவளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொல்லுகிறான். அதற்கு சம்மதிப்பதாக பேசின தீனாளின் சகோதரர்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணினால் நாங்கள் எங்களுடைய சகோதரியை உனக்கு தருகிறோம் என்று சொல்கிறார்கள். உங்கள் ஊரார் அனைவரும் ஆண்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு செய்வதற்கு சம்மதித்து விருத்த சேதனம் பண்ணி வலியோடு இருக்கிற சமயத்தில் லேவியும் சிமியோனும் அந்த நகரத்து ஆண்களை அனைவரையும் கொன்று போடுகிறார்கள். இதனாலே விரோதம் ஏற்படுக்கும் அல்லவா? இதை பற்றி வேதனையோடு கூட யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஆதியாகமம் 34:30, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்லுகிறார். விரோதத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த விரோதத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதை பற்றி அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறார்? என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள். இனிமேல் என்னோடு இந்த ஜனங்கள் அன்பாக இருக்க மாட்டார்கள், என்னை விரோதிக்க ஆரம்பிப்பார்கள் என்று வருந்துகிறார். எனவே இயேசு கிறிஸ்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருந்தது என்பது என்ன அர்த்தத்தில் வருகிறது? இந்த பலியை ஏற்றுக்கொள்வதனால தண்டனையிலிருந்து தப்புகிற அநேகர்
தேவனோடு அன்பாக இருக்கப் போகிறார்கள். அதுதான் அந்த சுகந்த வாசனை. தேவன் இந்த அளவிற்கு இந்த அன்பை, ஐக்கியத்தை விரும்புகிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாக நாம் எவ்வளவு தூரம் ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். சத்தியமானதே நம்மிலே தன்மயமாகும் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதையும் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேட வேண்டுமா? அந்த மேலானவைகள் எங்கே இருக்கின்றன என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அந்த இடத்தில் மேலானவைகள் இருக்கின்றன என்றும் இவர் சொல்லுகிறார். தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிற மேலானவைகள் என்ன? இன்னொரு வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவரோட வேறு யாரும் இருப்பதாக வேதாகமம் சொல்லுகிறது? மனிதர்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இப்போது தானே அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்தில் அவரோடு இருக்கிற மற்ற விசுவாசிகளை நாம் தேட வேண்டும். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லும்போது பூமியில் இருக்கிற வீட்டை அல்ல, மேலே உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டை தேடுங்கள் என்ற அர்த்தம் இல்லை. பூமியில் உள்ள பொருட்களையும் மற்றவற்றையும் நாடுவதை நாம் நிறுத்திவிட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்து யாரை வைத்திருக்கிறாரோ அவர்களை நாம் தேட வேண்டும் என்பதைத்தான் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஊழியத்தின் நோக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த நபர் தேவனை ஏற்றுக்கொண்டால் அதனால் எனக்கு என்ன லாபம் என்று பார்க்காமல் அந்த நபர் தேவனோடு கூட உறவை வைத்திருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் ஆசைப்படுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் அங்கே உண்மையான அன்பு காணப்படும். அப்படிப்பட்ட உண்மையான அன்பு அங்கே இருக்கும்போது ஐக்கியமும் நிச்சயமாக இருக்கும். பேதுரு சொல்வதையும் பாருங்கள். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். புறஜாதிகள் கிறிஸ்தவர்களை அக்கிரமக்காரர் என்று சொன்னார்களாம். கிறிஸ்தவர்கள் செய்த பல செயல்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆரம்ப காலங்களில் கிறிஸ்தவர்களை பற்றி நல்லெண்ணம் இருந்தாலும் நாள் செல்ல செல்ல அவர்களுக்கு விரோதமாக பலர் எழுப்பினார்கள். திருவிருந்து ஆராதனையை பலர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. இது கிறிஸ்துவின் இரத்தம், இது கிறிஸ்துவின் சரீரம் என்றெல்லாம் சொல்லுவதனாலே அவர்கள் மனித மாംസം சாப்பிடுகிறார்கள் என்கிற கருத்து நிலவி வந்ததாக சொல்லப்படுகிறது. இரவு ஆராதனைகள் நடத்தினால் வேறே தவறான நோக்கங்களுக்காக இவ்வாறு ஆராதனை நடத்துகிறார்கள் என்றும் சொன்னார்கள். ஏனென்றால் அவருடைய ஆராதனையில், அவருடைய தொழுகையில் இந்த பழக்கம் இருக்கிறது அல்லவா? அதைத்தான் கிறிஸ்தவர்களும் செய்தார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் நாம் செய்யாமல் நாம் உண்மையிலேயே அன்புடையவர்களாக வாழும்போது அவர்கள் நம்மை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சந்திப்பின் நாள் என்பது பல விதங்களில் அர்த்தம் சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இங்கே தேவனை அவர்கள் சந்திக்கிற நாள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் மிகவும் தெளிவாக நமக்கு புரிகிறது. தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்போது, நாம் செய்கிற நற்கிரியைகளை கண்டு அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும்போது நம்முடைய நற்செயல்கள் நிமித்தமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்களாம். தேவ குடும்பத்தின் நோக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஊழியம்தான் நம்முடைய நோக்கம் என்றால் அந்த ஊழியத்தை நம்முடைய பேச்சில் அல்ல, நம்முடைய செயலில் காட்ட வேண்டும் என்பது வேதாகமம் தெளிவாக வலியுறுத்துகிறதை நாம் பார்த்து வருகிறோம்.
குடும்பத்தில் கூட இந்த பிரச்சனை இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் மனைவி தேவனை ஏற்றுக்கொண்டவள், கணவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேதுரு தமது 1ஆம் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஆலோசனை சொல்கிறார். 1 முதல் சில வசனங்களை வாசித்து பார்ப்போம். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். கணவன் கீழ்ப்படியவில்லை. மனைவி நடக்கிற விதத்தில்தான் கணவனுடைய மனதை மாற்ற முடியும் என்று பேதுரு சொல்லுகிறார். அதற்காக ஒரு அலங்காரம் தேவை என்றும் சொல்லுகிறார். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாத கணவனை தன் பக்கமாக ஈர்ப்பதற்கு தன்னை நேசிக்கிறவனாகவும் அதன் மூலமாக தேவனை நேசிக்கிறவனாகவும் மாற்றுவதற்கு என்ன அலங்காரம் வேண்டும் என்று அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். எது அலங்காரம் இல்லையாம்? மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். வெளிப்பிரகாரமாக செய்து கொள்கிற அலங்காரங்கள் இல்லை. இந்த அலங்காரத்தினாலே உன்னுடைய கணவனை உன் பக்கமாக உன் வசமாக மாற்றிவிட முடியும் என்று நீ நம்பாதே. இந்த அலங்காரங்கள் எல்லாம் இருந்தும் உள்ளே அலங்காரம் இல்லை என்றால் அவன் உன்னை வெறுக்க ஆரம்பித்து விடுவான். எது அலங்காரமாக இருக்க வேண்டும்? அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவுது. இந்த பகுதியில் எது அலங்காரம் இல்லை, எது அலங்காரம் என்பதை குறித்து பேதுரு சொல்லுகிறார். ஒரு மனைவி தன் கணவனை தன் பக்கமாக ஈர்ப்பதற்கு புறம்பான அலங்கரிப்பு செய்வது அலங்காரம் இல்லை. மனது எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் இந்த அன்பு வளர முடியும். சாந்தம் அமைதலும் உள்ள ஆவி நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அடுத்தவரை நம்மால் ஈர்க்க முடியும் என்று பேதுரு சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது என்றும் சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையிலே இது ஏன் விலையேற பெற்றதாக இருக்கிறது? அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியும் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் அடுத்தவர் அவர்பால் ஈர்க்கப்படுவார். அந்த அன்பை நிமித்தமாக தேவனை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக இன்னொருவர் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறார். இதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். எனவே இந்த கீழ்ப்படிதல், அமைதல் உள்ள ஆவி, சாந்தம் போன்ற இந்த தன்மைகள் தான் உண்மையான அலங்காரம். இந்த அலங்காரத்தின் நோக்கம் எதுவாக இருக்கிறது? மற்றவரை ஆதாயப்படுத்துவதாக இருக்கிறது. வில்டபீஸ்டை பற்றி பார்த்தபோது நாம் ஒரு கருத்தை கவனித்தோம். பெண் வில்டபீஸ்டுக்காக சண்டையிடுகிற ஆண் வில்டபீஸ்டுகள் பல சமயங்களில் அந்த பெண்ணை மறந்து சண்டை போடுவதை முக்கியமானதாக மாற்றிவிடுகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய மாற்றங்கள் எதற்காக இருக்கிறது என்றால் தேவனிடத்தில் மற்றவர்களை நடத்துவதற்காகத்தான் இந்த போராட்டம் இருக்கிறது. ஆனால் அதை மறந்து நாம் வெறுமனே இந்த கருத்து தான் முக்கியம் என்று போராட ஆரம்பித்தோம் என்றால் அந்த வில்டபீஸ்டை மூளை இல்லாதது என்று அழைத்தார்களே, அது நமக்கும் பொருத்தம் தானே. எதற்காக இதை செய்கிறோம் என்பது நமக்கு நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பாடப்புத்தகம் இந்த கருத்தை தெளிவாக சொல்வதை பாருங்கள். ஒப்புரவாக்குதலின் செய்தியை அறிவிப்பதற்காக மட்டுமே தேவன் சபையை தெரிந்து கொள்ளவில்லை. செய்தியை அறிவிப்பது மாத்திரம் முக்கியமில்லை. அந்த ஒப்புரவாக்குதலை சபை அனுபவித்து சபையின் ஒற்றுமையில் அது வெளிப்பட வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். பாவமும் கலகமும் சூழ்ந்துள்ள உலகத்தில் கிறிஸ்துவுடைய ரட்சிப்பின் வல்லமைக்கு சாட்சியாக சபை திகழ்கிறது. சபையின் சாட்சி ஊழியத்தில் ஒற்றுமை இல்லாவிட்டால் கல்வாரியின் ரட்சிப்பு வல்லமையை உலகிற்கு எடுத்துக்காட்ட சபையால் முடியாது. வெறுமனே அறிவிக்கிறவர்களாக மாத்திரம் இருக்கிறோமா? அனுபவித்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த ஐக்கியம் என்பது மிகவும் எளிதான ஒன்று இல்லை. தேவ குடும்பத்தின் உறுப்பினர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து அவர்களை நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும்.
குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து வாழ்வது மிகவும் முக்கியமான ஒன்று. குடும்பங்களில் குழந்தைகள் இருப்பார்கள். அவர்களை குழந்தைகளாகத்தான் பார்க்க வேண்டும். பவுல் சொல்கிறார் பாருங்கள், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். 1 கொரிந்தியர் 13:11 சொல்லுகிறார். ஏன் இந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்லுகிறார் தெரியுமா? 12 வரங்களை பற்றி பேசுகிறார். ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வரங்களை பற்றி அந்த அதிகாரத்தில் பேசும்போது, ஒரே ஒரு வரம் மாத்திரம் முக்கியமில்லை, எல்லா வரங்களும் அவசியம்தான் என்பதையெல்லாம் வலியுறுத்தி பேசுகிறார். ஏன் அதை அவர் அங்கே எழுதுகிறார் என்றால், சில வரங்களை பெற்றவர்கள் தங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்பது போல செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். அதை 14 பேச போகிறார். முதலில் வரங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோருக்கும் ஒரே வரம் இல்லை. ஒரே மனிதனுக்கு எல்லா வரங்களையும் தேவன் கொடுப்பதும் இல்லை. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு முக்கியமான பிரச்சனையை பேசுவதற்கு முன்னராக 13 அன்பை பற்றி பேசுகிறார். அன்பை பற்றி பேசிவிட்டு குழந்தையை பற்றி பேசுகிறார். நான் இப்போது முதிர் வயதுள்ளவன், நான் மாறி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த குழந்தையை போன்ற தன்மையை பற்றி 14 பேசும்போது அங்கே சொல்லுகிறார், நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள் என்று சொல்கிறார். குழந்தைகள் மற்றவர்களை தங்கள் பக்கமாக ஈர்ப்பதற்கு கவன ஈர்ப்பு யுக்தியாக நாங்கள் முக்கியம் என்று தங்களை முக்கியப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வார்கள். சிறுவர்களாக இருக்கும்போது பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும். அதே செயலை பெரியவர்களாக ஆன பிறகும் நாங்கள் முக்கியம் என்று சொல்லி செயல்பட ஆரம்பிக்கும் போது பாபிலோனின் தன்மை முழுவதுமாக நம்மில் வெளிப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் என்பது தானே பாபிலோன். அந்த தன்மை நமக்குள் இருக்கும் என்றால் நம்மால் மற்றவரிடத்தில் அன்பாக இருக்க முடியாது. ஆனால் இதுபோன்ற பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்களை நாம் குழந்தைகளாக பார்க்க வேண்டும். அவர்களை பெரியவர்களாக நாம் பார்க்கக்கூடாது. குழந்தைக்கு எல்லாம் புரியாது, ஆனால் தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற நினைப்பு அந்த குழந்தைக்கு இருக்கு. முதலாவதாக ஏதாவது ஒரு கருத்தை அந்த குழந்தை புரிந்து கொண்டதென்றால் அதுதான் சரி என்று அது பிடிவாதம் பிடிக்கும். அது மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றும் நினைக்கும். ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் இது. கணவன் மனைவி இருவருமே நன்றாக படித்தவர்கள், பெரிய வேலை செய்கிறவர்கள். அவருடைய குழந்தை எல்கேஜி படித்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அங்கே வந்த ஒரு மிருகத்தை பார்த்து அந்த குழந்தை, அப்பா அங்கே பாருங்கள் ஜிராஃபி என்று சொன்னது. ஒட்டகச்சிவிங்கியை பார்த்து அந்த குழந்தை ஜிராஃபி என்று சொன்னது. இந்த அப்பா சொன்னார், அம்மா அதை ஜிராஃபி என்று சொல்லக்கூடாது, ஜிராஃப் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த குழந்தை அப்பாவை பார்த்து சொன்னது, அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் டீச்சர் இப்படி தான் சொல்லிக் கொடுத்தார்கள், இது ஜிராஃபி தான், உங்களுக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை என்று அப்பாவை பார்த்து சொன்னதாம். ஜிராஃப் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் தவறாக ஒரு ஆசிரியை ஜிராஃபி என்று சொல்லிக் கொடுத்த மாத்திரத்தில் அப்பாவை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாது, அது ஜிராஃபி தான் என்று சொல்லுகிறது. இதுபோன்ற குழந்தைகளை நாம் திருச்சபையில் கூட பார்க்க முடியும். சிலவற்றை படித்திருப்போம், புரிந்திருப்போம், உடனே மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து விடுகிறோம். இது குழந்தைத்தன்மை. பெரியவர்களாக வளர்ந்த குழந்தைகள் இருப்பார்கள் என்பதை வேதாகமம் சொல்லுகிறது. எபிரேயர் 5:12 பாருங்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் என்று சொல்கிறார். போதகராக இருக்க வேண்டியவர்கள் பால் சாப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் என்ன சொல்லுகிறார்? பெரியவர்களாக வளர்ந்த போதிலும் இன்னமும் நீங்கள் குழந்தைகளாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்பதை பாருங்கள். புதிதான குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. அண்ணன் அந்த குழந்தையை பார்க்கிற சாக்கில் அந்த குழந்தையை கிள்ளி விடுவான். என்ன குழந்தை அழுகிறதே என்று நீங்கள் போனால் அழாதே அழாதே என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் அதை அள வைத்தவனே அவனாகத்தான் இருப்பான். ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த வீட்டில் நான் தான் முக்கியமானவனாக இருந்தேன். இப்போது இந்த குழந்தை வந்த மாத்திரத்தில்
அப்பா அம்மா எல்லாரும் இந்த குழந்தையை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த குழந்தையின் மேல் தனக்கு இருக்கிற கோபத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். திருச்சபையில் பார்த்துருக்கிறீர்களா? இதுவரைக்கும் நாங்கள் தான் முக்கியமானவர்களாக இருந்தோம், இன்னார் வந்திருப்பதனாலே என்னுடைய முக்கியத்துவம் பறிபோகிறது என்று அந்த குழந்தையை கிள்ளிவிடுகிற குழந்தைகள் இன்றைக்கு திருச்சபையில் ஏராளம். அது மாத்திரமல்ல, புதிதாக பிறந்திருக்கிற குழந்தையை நீங்கள் கொஞ்சுவதற்காக செல்லும்போது அவன் குறுக்கே வந்து நிற்பான். தம்பியை நான் தான் கொஞ்சுவேன் என்று பிடிவாதம் பண்ணுவான். இதற்கு காரணம் என்ன? தம்பியின் மேல் இருக்கிற பாசம் இல்லை. தம்பியை வேறு யாரும் கொஞ்சக்கூடாது என்பதற்காக நான் கொஞ்சுவேன் என்று குறுக்கே வந்து நிற்பான். இப்படிப்பட்ட குழந்தைகளையும் நீங்கள் திருச்சபையில் பார்க்க முடியும். திருச்சபையில் புதிதாக சேர்ந்திருக்கிறவர்கள் அல்லது மற்றவர்களை நாங்கள் தான் கவனிப்போம் என்று பிடிவாதம் பண்ணுவார்கள். பிடிவாதம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? நாங்கள் முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கடந்த வாரத்தில் ஒரு சம்பவம் சொன்னேன், நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். பிரையான் என்கிற ஒரு போதகர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொன்னார். தன்னுடைய தம்பிக்கு விளையாட்டு ஜாமான்கள் வாங்கி கொடுக்கும்போதெல்லாம் அப்பா அம்மா மேலே கோவப்படுகிற பிரையன் அவனுக்கு பிறந்தநாள் வந்தபோது பரிசு வாங்குவதற்காக கொடுத்த பணத்தை வைத்து தனக்கு பிரியமான விளையாட்டு ஜாமான்களை வாங்கி தம்பிக்கு பரிசளித்து விட்டு, பிறகு உனக்கு விளையாட தெரியவில்லை என்றால் உனக்காக நான் விளையாடுகிறேன் என்று விளையாடியதை பற்றி நான் சொன்னேன். இன்றைக்கு அநேக குழந்தைகள் திருச்சபையில் இப்படித்தான் இருக்கிறார்கள். பெரியவர்களாக வளர்ந்திருப்பார்கள், வயது அதிகமாக இருக்கலாம், ஆனாலும் மனதிலே குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தைத்தனம் சரி என்று நாம் சொல்லிவிட முடியாது, மாற வேண்டும். அதுதான் பாபிலோன். இரண்டாவதாக, விசுவாசத்தில் பலவீனர்கள் இருப்பார்கள். அவர்களை நாம் பலவீனர்களாக பார்க்க வேண்டும். ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். யாரை விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்? மரக்கறிகள் மாத்திரம்தான் சாப்பிட வேண்டும், இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று பலர் சொன்னார்கள். இந்தந்த நாட்கள் முக்கியம் என்று பலர் சொன்னார்கள். அவர்களை பற்றி சொல்லும்போது விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். மரக்கறி தான் சாப்பிட வேண்டும் என்று உடல் நலத்துக்காக அவர்கள் அங்கே சொல்லவில்லை. கடையிலே விற்கப்படுகிற மாம்சமானது அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கும் என்றால் நாம் அவற்றை சாப்பிடக்கூடாது என்று நினைத்தார்களாம். இவர்களை விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் என்று பவுல் சொல்கிறார். பலவான்கள் எப்படி இருப்பார்கள்? இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று நினைப்பார்களாம். பவுல் அப்படித்தான் பேசுகிறார். அதே போல் யூதர்கள் பண்டிகை நாட்களை கொண்டாடியது போல அந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொன்ன மனிதர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இது போன்றவற்றில் நாம் அவர்களோடு சண்டை போடாமல் அவர்களை நேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தியம் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை பல சமயங்களில் நாம் புரிந்து கொள்ளாமல் சத்தியம் என்பது தகவல் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தியம் என்கிற வார்த்தை உறவுக்காக பயன்பட்டிருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் ஒரு பொய் சொல்லியிருக்கிறான். அந்த பொய்யின் மூலமாக தேவனோடு இருக்கக்கூடிய உறவை முறித்திருக்கிறான். அது தவறு என்று வெளிப்படுத்துவதற்கு இயேசு வந்தார். இயேசு தன்னை பற்றி சத்தியம் என்று சொன்னதை வேதாகமத்திலே நாம் வாசித்திருக்கிறோம், பல சமயங்களில் நாம் கேட்டும் இருக்கிறோம். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னராக பிலாத்து அவரை விசாரிக்கிறான். பிலாத்துவனுடைய மனைவி அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதே என்று செய்தி அனுப்புகிறாள். இவனும் அவரை காப்பாற்றுவதற்கே பிரயாசப்படுகிறான். அப்போது இயேசுவோடு பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் இயேசுவானவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை அவர் இங்கே சொல்லுகிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக நான் வந்தேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தான் எந்த செயலை நிறைவேற்றியதாக இயேசு சொன்னார் என்பதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன், இன்னமும் வெளிப்படுத்துவேன் என்று தேவனிடத்திலே அவர் ஜெபித்ததாக நாம் பார்த்தோம். தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்துவது தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதாகும். தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய குணம். தேவனுடைய குணத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? பிசாசானவன்
தேவன் மேல் தவறு இருக்கிறது, குற்றம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். தேவனிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று வெளிப்படுத்தவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போது பிலாத்து அவரை பார்த்து கேட்கிறான், சத்தியமாவது என்ன? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்ததாக சொல்லுகிறீர்களே, சத்தியம் என்ன என்று கேட்கிறான். இயேசுவானவர் பதில் சொல்வதற்கு முன்னராக அவன் கேட்ட கேள்விக்கு அவனே பதிலை சொல்லுகிறான். யோவான் 18:38 அவன் சொன்னதை பாருங்கள். அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இதுதான் சத்தியம். இயேசு வெறுமனே மனிதர் மாத்திரமில்லை, அவர் தேவன். அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்பதுதான் சத்தியம். ஒரு முறை அல்ல, 2 முறை இல்லை, 3 முறை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் மறுபடியும் இதே வார்த்தையை அவன் சொல்வதை பார்க்க முடிகிறது. நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். 6ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். பிலாத்து கைகளை கழுவி கடைசியில் தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுத்த போதிலும் அவனிடத்திலும் மாற்றம் வந்தது என்று ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை சொல்லுகிறது. அவன் பதவி பறிபோன பிறகு அவனும் அவனுடைய மனைவியும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதாகவும், அதனாலே தங்களுடைய பரிசுத்தவான்கள் பட்டியலிலே அவர்கள் 2 பெயரையும் அந்த சபை சேர்த்திருக்கிறது. தேவனிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்பதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும், என்ன நிகழ்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்பதுதான் உண்மை. அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்பது உண்மை என்றால், அவர் நடத்துகிற பாதையில் நாம் செல்லுவதற்கு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவருடைய வார்த்தைகளை நம்புவதற்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்ன சொன்னாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யலாம் அல்லவா? நிச்சயமாக அவருடைய வாக்குறுதியை நாம் நம்பும்போது அதே விதமான தன்மையுடையவர்களாக நாம் வாழ்வோம் என்பதில் சந்தேகமில்லை. என் பாவங்களெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்துவிட்டீர் என்று எசேக்கியா ராஜா தேவனை பார்த்து சொல்லுகிறார். என் பாவங்களெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்துவிட்டீர். இந்த வார்த்தையை நான் நம்புவோம் என்றால் நாம் சமாதானமாக இருக்கலாம். அவர் எப்படி நமக்கு செய்கிறாரோ அதே விதமாக மற்றவருடைய பாவங்களெல்லாம் நம்முடைய முதுகுக்கு பின்னாக எறிந்துவிட்டு அவர்களிடத்தில் நாம் சமாதானமாக இருக்கலாம் அல்லவா? இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் அநேகர் வரிசையாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் கூடையில் உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காட்சி என்பது தெரிகிறதா? இந்த ஒரு அற்புதம்தான் 4 சுவிசேஷங்களிலும் கூறப்பட்டிருக்கிற அற்புதமாகும். 5000 பேருக்கு மேலானவர்களுக்கு இயேசு அற்புதமாக உணவளித்த சம்பவம். இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதையை சமீபத்திலே வாசித்தேன். ஒரு உண்மையை விளக்குவதற்காக இந்த சம்பவத்தை சற்று மாற்றி எழுதியிருக்கிறார். இயேசுவானவர் ஒரு முறை வனாந்தரத்திற்கு சென்றார். அவரோடு கூட அநேக ஜனங்களும் வந்தார்கள். 5000 பேருக்கும் அதிகமானவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். பிறகு நேரமான போது சீசர்களை பார்த்து, ரசிக்கிறது அல்லவா என்று சொன்னார். அவர்களும் ஆமாம் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்திரேயா வந்தார். ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருப்பதை பார்த்தேன் என்று சொன்னார். இயேசுவானவர், சரி, அதை கொண்டு வா, இன்னும் மற்றவரிடத்திலெல்லாம் என்ன இருக்கிறது என்று கேட்டுப்பார், எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வா என்று சொன்னார். சீஷர்கள் அந்த கூடியிருந்த ஜனங்களிடத்தில் என்ன உணவு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை கேட்டு வாங்கி எல்லா உணவையும் இயேசுவானவர் முன்னராக வைத்தார்கள். இந்த 5000 பேரும் பார்த்து கொண்டிருக்க இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த உணவை எல்லாம் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடிந்த பிறகு எதுவுமே மிச்சமாகவில்லை. இந்த கதையை கேட்ட உடனே கோபம் வரலாம். இயேசுவானவர் அப்படி செய்திருப்பாரா? எப்படி இந்த கதை சொல்லலாம் என்று கோபப்படலாம். கதையின் நோக்கம் இதுதான். நாம் இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம்.
5000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்ததை நாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போதே நான் தான் முக்கியம் என்று தானே நாம் செயல்படுகிறோம். 5000 பேருக்கு உணவு கொடுக்காமல் நானும் என்று சீஷர்கள் மாத்திரம் சாப்பிடுவோம் என்று இயேசு சொல்லியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இதுபோல் நாம் செயல்படும்போது மற்றவர்கள் அதைத்தானே பார்ப்பார்கள். ஐக்கியம் என்பது நம்முடைய செயலிலே வெளிப்பட வேண்டும், நம்முடைய வாயில் மாத்திரமல்ல. நம்முடைய கொள்கைகள் ஒற்றுமையைத்தான் வலியுறுத்துகின்றன என்றால் நம்முடைய செயலிலே ஒற்றுமை காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒற்றுமையுள்ளவர்களாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எவ்வாறு இரக்கத்தோடு எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை எங்களுக்கு தரவில்லையோ அதே போல் மற்றவர்களிடத்தில் நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பேசுகிற சத்தியத்தை தன்மயமாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.